அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 3 அந்த யூனிட் என்னன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அதில் லெக்சர் 1 பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ப்போம். எக்ஸப்ட் இனர்ட் கேஸை தவிர வேற எந்த எலிமெண்ட்டும் இண்டிபெண்டன்ட் ஆட்டமாக எக்ஸிஸ்ட் ஆகாது. நார்மல் கண்டிஷனில் இனர்ட் கேஸை தவிர வேற எந்த எலிமெண்ட்டும் நார்மல் கண்டிஷனில் இண்டிபெண்டன்ட் ஆட்டமாக எக்ஸிஸ்ட் ஆகாது. இனர்ட் கேஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாம் இண்டிபெண்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இனர்ட் கேஸஸ். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் எக்ஸிஸ்டஸ் மாலிகூல்களாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும் எலிமெண்ட்கள். ஓகே, ரைட். எப்படி ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகூல்களை உருவாக்குகிறது, ஏன் ஆட்டம் கம்பைன் ஆகி பாண்டுகளை உருவாக்குகிறது போன்ற டவுட்டுகளை இந்த லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், அதில் ஃபர்ஸ்ட்ல பார்க்க வேண்டியது என்னன்னா கெமிக்கல் பாண்ட்னா என்ன? It is the force. It is the force. Chemical bondங்கிறது ஒரு force that holdனா பிடித்து வைத்திருப்பது, that hold various atoms together. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்களையும் ஒன்றுடன் ஒன்று பிடித்து வைத்திருக்க உதவி செய்யும் ஃபோர்ஸ் தான் என்ன? கெமிக்கல் பாண்ட். அப்படி பிடித்து வைத்திருப்பதனால் டு ஃபார்ம் என்ன உருவாகுகிறது? மாலிகூல்கள் உருவாகுகிறது, இல்லாட்டி காம்பவுண்டுகள் உருவாகுகிறது. எஸ், எக்ஸாம்பிளுக்காக மீத்தேன் அப்படிங்கிற மாலிகூல். எஸ், இந்த மீத்தேன் அப்படிங்கிற மாலிகூல்ல இருக்கக்கூடிய கார்பன் இந்த 4 ஹைட்ரஜன்களையும் பாண்டின் உதவியுடன் பிடித்து வைத்திருக்கிறது. இதனால் மீத்தேன் என்ற மாலிகூல் உருவாகிறது. நெக்ஸ்ட் டாபிக் கோசல் லூயிஸ் அப்ரோச். இந்த அப்ரோச்சை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா வால்டர் கோசல் அண்ட் கில்பர்ட் என் லூயிஸ் ஆகிய 2 சயின்டிஸ்டுகளால் ப்ரொபோஸ் செய்யப்பட்டது. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் டெண்ட் டு கெயின். ஆட்டம்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, லூஸ் பண்ணுது, அல்லாட்டி ஷேர் பண்ணுது. எதற்காக அப்படி செய்கிறது? டு கம்ப்ளீட் தேயர் அவுட்டர் ஷெல். ஆட்டம் அதனுடைய அவுட்டர் ஷெல்லை கம்ப்ளீட் செய்வதற்காக அப்படி செய்கிறது. அப்படி செய்யும் போது 2 வழிகளில் 2 ways ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம்டு, 2 வழிகளில் பாண்டுகள் ஃபார்ம் ஆகிறது. ஓகே, அதில் உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் பாண்ட் அயானிக் பாண்ட். இந்த அயானிக் பாண்ட் அப்ரோச் அந்த ஐடியாவை சொன்னது யாருன்னா கோசல். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் கோசல் ஐடியா. ஓகே, ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதான்? எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் செய்கிறது. ஒன் ஆட்டம் லூஸ் எலக்ட்ரான், ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுகிறது. அதனால் அது பாசிட்டிவாக மாறுகிறது. எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவாக மாறுகிறது. another gains எலக்ட்ரான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் செய்கிறது. எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணும்? நெகட்டிவாக மாறும். எஸ், எக்ஸாம்பிளுக்காக நம்ம NaCl மாலிகுலோட ஃபார்மேஷனை எடுப்போம். இதில் Naக்கும் Clக்கு இடையில ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் வந்து அயானிக் பாண்ட் தான். ஓகே, Naயோட அட்டாமிக் நம்பர் 11. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஷெல் கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதுறோம். ஷெல் கான்ஃபிகரேஷன் 2,8,1 அவுட்டர் ஷெல்ல ஒரு எலக்ட்ரானை சோடியம் ஆட்டம் வைத்து இருக்கிறது. ஓகே, சோடியம் லூஸ் an எலக்ட்ரான். அப்ப சோடியம் என்னவா மாறும்? பாசிட்டிவ் அயானாக மாறும். பாசிட்டிவ், that is Na+. குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஷெல் கான்ஃபிகரேஷன் 2,8,7. சோடியம் லூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை குளோரின் கெயின் செய்கிறது. அப்ப எலக்ட்ரானை கெயின் செஞ்சா அது நெகட்டிவாக மாறும். இப்ப Na பிளஸ் ஆக மாறி இருக்கு, Cl மைனஸ் ஆக மாறி இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருந்தா அங்க என்ன வரும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அதனால பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. அந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். அடுத்தது கோவேலண்ட் பாண்ட். இரண்டு வழிகள்ல பாண்ட் உருவாகுது. அது ஒரு பாண்ட் வந்து அயானிக் பாண்ட், அடுத்த பாண்ட் கோவேலண்ட் பாண்ட். இந்த ஐடியாவை சொன்னது யாருன்னா லூயிஸ் ஐடியா. ஓகே. ஆட்டம் என்ன பண்ணுதான்? ஷேர் பண்ணுகிறது எலக்ட்ரானை. எதற்காக ஷேர் பண்ணுகிறது? டு கம்ப்ளீட் அவுட்டர் ஷெல். அதனுடைய அவுட்டர் ஷெல்லை கம்ப்ளீட் செய்வதற்காக ஷேர் செய்கிறது எலக்ட்ரான்களை. எக்ஸாம்பிளுக்காக என்ன மாலிக்யூல் எடுத்திருக்கோம்? ஹைட்ரஜன் மாலிக்யூல். எஸ், ஹைட்ரஜன் மாலிக்யூல், தட் இஸ் H2 மாலிக்யூல். இதுல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ரெண்டு எலக்ட்ரான் வேணும். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் Z வந்து 1, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1. அடுத்த ஆட்டத்துக்கு 1 தான். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துடன் ஷேர் செய்கிறது. அப்ப ஷேர் செய்யும் போது என்ன ஆகுது? அது அதனுடைய அவுட்டர் ஷெல்லை கம்ப்ளீட் செய்கிறது. அதன் மூலம் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. அந்த பாண்ட் தான் என்ன பாண்ட்? கோவேலண்ட் பாண்ட். இந்த பாண்ட் என்ன சொல்றோம் நம்ம? கோவேலண்ட் பாண்ட். நெக்ஸ்ட் ஒன் லூயிஸ் சிம்பல். இது எலக்ட்ரான் டாட் சிம்பல்னு சொல்லலாம். ஓகே, ப்ரொபோஸ்டு பை கில்பர்ட் அண்ட் லூயிஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சயின்டிஸ்ட் தான். லூயிஸ் சிம்பிள்லாம் என்னன்னா சிம்பிள் வே டு ரெப்ரசென்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரானை சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு வழி, அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதான். யூஸிங் டாட்டை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, அதோட கெமிக்கல்ஸ் சிம்பிளை சரவுண்ட் பண்ணி டாட்டுகளை யூஸ் பண்ணி வேலன்ஸ் எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது தான் என்ன? லூயிஸ் சிம்பிள். இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, கெமிக்கல் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்பனோட கெமிக்கல் சிம்பிள் என்ன? சி. இப்போ சி அப்படின்னு எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நியூக்ளியஸையும் அதோட இன்னர் எலக்ட்ரான்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. நியூக்ளியஸையும் அதோட இன்னர் எலக்ட்ரானையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. கெமிக்கல் சிம்பிள் வந்து சி, நியூக்ளியஸையும் இன்னர் எலக்ட்ரானையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதோட அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு என்ன? 6. அப்போ ஷெல் கான்ஃபிகரேஷன் படி 2,4. எஸ். அப்போ சி அப்படின்னு நான் எழுதிட்டேன் லூயிஸ் சிம்பிளில் அப்படின்னா, அதோட நியூக்ளியஸையும் அதோட இன்னர் எலக்ட்ரானையும் தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. சின்னு எழுதிட்டேனாலே என்ன அர்த்தம்? அதுக்கு உள்ளாடி 2 இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 4 தான் பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். ரைட். டாட்ஸ் ரெப்ரசென்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? வேலன்ஸ் எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணுது. எஸ். இப்போ 4 இருக்கு, அதனால 1, 2, 3, 4ன்னு டாட் போடலாம். எஸ். மேக்ஸிமம் எவ்வளோ டாட் தான் போட முடியும்? 8 டாட் தான் போட முடியும். எஸ். அப்போ பேசிக் கான்செப்ட் இதை ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு கெமிக்கல் சிம்பிளை நீ எழுதிட்ட அப்படின்னாலே நியூக்ளியஸையும் அதோட இன்னர் எலக்ட்ரானை இதை ரெப்ரசென்ட் பண்ணும். டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். மேக்ஸிமம் 8 டாட் தான் போட முடியும். ரைட். ஹவு டு ட்ரா லூயிஸ் சிம்பிள்? ரைட் த சிம்பிள் ஆஃப் த எலிமெண்ட். ஃபர்ஸ்ட்ல அந்த எலிமெண்டோட சிம்பிளை எழுதணும். எஸ், ஓன்னு எழுதிட்டேன். ஆக்சிஜனுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுப்போம். ஆக்சிஜனுக்கு ஓன்னு எழுதிட்டேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதில் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷெல் கான்ஃபிகரேஷனை போடணும். எஸ், 2,6. ஏன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ 2,6. வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 6. எஸ். அப்போ ஓன்னு போட்டுட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை டாட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டெட் ரூல். கோசல் லூயிஸ் அப்ரோச்சில் என்ன பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும். தட் ஆட்டம்ஸ் டென் டு கெயின். ஆட்டம் என்ன பண்ணுதான்? எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, லூஸ் பண்ணுது, அல்லாட்டி ஷேர் பண்ணுது. எதற்காக பண்ணுகிறது? டு அச்சீவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் தேர் அவுட்டர் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் வருவதற்காக ஆட்டம் என்ன பண்ணுகிறது? எலக்ட்ரானை கெயின் பண்ணுகிறது, லூஸ் பண்ணுகிறது, அல்லாட்டி ஷேர் பண்ணுகிறது. ஓகே, ஒய் 8 எலக்ட்ரான்ஸ்? ஏன் 8 எலக்ட்ரான் வரணும்? நோபல் கேஸஸுக்கு 8 எலக்ட்ரான் இருக்குது.
சரியா? அப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ எல்லா ஆட்டமும் ஸ்டேபிளாக மாறுறதுக்கு முயற்சி செய்யும். அதனால 8 எலக்ட்ரான் அதற்கு வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.